புஸ்தகத்தை வைத்திருக்கிறவர்கள் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனால் பிறக்கிறது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இன்னைக்கு உலகத்தில் நாம் பல நேரங்களில் நம் தோல்வியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர், ஏமாற்றங்கள், தோல்விகளுக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இன்றைக்கு இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், யார் தேவனுக்குள்ளே பிறந்திருக்கிறதோ, யார் தேவனுக்குள்ளே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்களோ, யார் தேவனுடைய நாமத்தினாலே கிருபையிலே நிரப்பப்பட்டிருக்கிறார்களோ, அவர்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, இந்த உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் உண்டு. இந்த வருஷம் தொடங்கின நாட்கள்லேருந்து எத்தனையோ வாக்குத்தத்த வசனங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், இந்த வருஷம் வல்லமையின் ஆண்டு, தீர்க்க தரிசனத்தின் ஆண்டு, பலத்தின் ஆண்டு என்று பல செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மோடு தெளிவாக பேசுகிற ஒரு காரியம், இந்த வருஷம் நமக்கு போராட்டம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். எப்படி நான் ஜெயித்தேனோ அதே போல யார் கிறிஸ்துவுக்குள்ளே பிறக்கப்பட்டிருக்கிறார்களோ, யார் வசனத்திற்குள்ளே நாட்டப்பட்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில் தேவ ஆவியானவர் ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு பல நேரத்தில் சோர்வுகள், போராட்டங்கள், தோல்விகள் என்கிற அனுபவம் குடும்பத்திற்குள்ளே கடந்து வருகிறது. நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பல நேரத்தில் மனிதர்களே நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகளுக்குள்ளே நம்மை நடத்துகிறார்கள். நம்ம நினைக்கிறோம், இவங்க நமக்கு எப்படி துரோகம் பண்ணுவாங்க, இவங்க நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வாங்களான்னு நினைக்கிறோம். ஆனால் திரும்பி பார்க்கும் பொழுது அவர்கள் நிமித்தமாக, சில மனிதர்கள் நிமித்தமாக நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம், நாம் உடைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் தோல்வியை பெற்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்படி என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் வந்தாலும் உங்கள் விசுவாசம் ஜெயத்தை கொடுக்கும். இந்த உலகத்தில் உங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் தேவ ஆவியானவர் ஜெயத்தை கொடுப்பார். இந்த உலகத்தில் உங்களுக்கு நெருக்கங்கள் வந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிறார், ஒரு வெற்றியை கர்த்தர் கொடுக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அதே வெற்றியை நம்முடைய வாழ்க்கையில், அதே ஜெயத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கும்படியாக விரும்புகிறார். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது இந்த உலகத்தை குறித்து அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். சங்கீதம் 144 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் யுத்தம் உண்டு, இந்த உலகத்தில் பிரச்சனைகள் உண்டு, கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் இந்த வருஷம் தொடங்கினிலிருந்து நம் காதுகளில் கேட்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? வியாதிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பிரச்சனைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், மரணத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், யுத்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், வியாதிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வசனம் சொல்லியிருக்கிறது போல கடைசி நாட்களுக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். வேத வசனத்தை கேட்கிற எண்ணங்கள் இன்றைக்கு குறைந்து போயிருக்கிறது. வசனத்திற்கு முதலத்தை கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் இன்னைக்கு குறைந்து போய்விட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி நாட்களில் வாழ்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரு யுத்தம் நமக்கு முன்பதாக இருக்கிறது. 2026 வசனத்தை கேட்டோன்னா ஆசீர்வாதமாக மாறிடும். எனக்கு வாக்குத்தத்த காடை கொடுத்துட்டாங்க, இனி இந்த வருஷம் முழுவதும் நன்மையும் கிருபையின சூழ்ந்து கொள்ளும். ஆண்டவர் சொல்லுகிற உபத்திரவம் உண்டு, பிரச்சனை உண்டு, பாடுகள் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 3 காரியங்களை அவர் குறிப்பிடுகிறார். இந்த யுத்தம் வரும்பொழுது அவர் சொல்லுகிறார், கைகளை விரல்களை படிப்பிக்கிறார் என்று சொல்லுகிறார். யுத்தத்திற்கும் போருக்கும் என்னை தயார்படுத்துகிறார். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், நான் தோற்று போகிறது அவருக்கு விருப்பம் இல்லை, நான் தோற்று போகிறது அவருக்கு திட்டம் இல்லை.
என்னை ஜெயமுள்ளவனாய் மாற்றுவதுதான் தேவன் எனக்கு மேல வைத்திருக்கிற பரிபூர்ண திட்டமாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம தோற்று போகும்படியாய் நம்மை விரும்பவில்லை, அவர் நம்மை ஜெயம் உள்ளவன்களாக மாற்றும்படியாக விரும்புகிறார். 3 காரியங்களை உங்கள் மத்தியில் வேகமாய் எடுத்து வைக்கும்படியாக விரும்புகிறேன். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது முதல்ல அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என் கைகளை என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது மிக அழகான ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்க, எடுத்தவர்கள் வாசியுங்கள். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்தான், அவனை குணமாக்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, கை என்பது என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சுட்டிக்காட்டின ஒரு காரியம் ஜெபத்தை நமக்கு காட்டுகிறது. யோசபாத்துடைய வாழ்க்கையில யுத்தங்கள் பெருக்கெடுத்தது, போர் செய்வதற்கான சூழ்நிலை பயங்கர அதிகரித்து கொண்டே இருந்தது. தேவனை துதிக்கிற ஒரு கூட்டத்தை, கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு கூட்டத்தை, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு கூட்டத்தை அவன் அந்த போருக்கு முன்பதாக நிப்பாட்டி சொல்லுகிறான், கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், ஜெயத்தை தருவார் என்று கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பிரச்சனை 2026 நினைச்சதை விடவும் வித்தியாசமா நம்ம வாழ்க்கையில இருக்க போகுது. இந்த போர்ல நாம் வெற்றி உள்ளவனாக ஜெயம் உள்ளவனாக மாற வேண்டுமானால் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் நம்முடைய கை ஜெபிக்கும் கரங்களாக மாற வேண்டும். நம்முடைய கரங்கள் ஜெபிக்கும் கரங்களாக மாற வேண்டும். ஒருவனுடைய தகப்பனார் வியாதியோடு இருக்கிறார், ஜுரம், கஷ்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட நேரத்தில் பவுல் அந்த இடத்துக்கு வருகிறார். வந்து ஒரு காரியத்தை பண்றாரு. அவன் பக்கத்தில் வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே, இயேசுவே, மெய்யான தெய்வமே, ஒரு விடுதலையை தாரும். இந்த போர்ல, இந்த போராட்டத்தில், இந்த வியாதியில ஒரு ஜெயத்தை தாரும். கண்ணீரோடு கேட்கிறார். ஜெபம் பண்ணி முடிச்சோன்ன கையை மேல வைக்கிறாரு. நடந்த காரியம் என்ன தெரியுமா? அந்த இடத்துல அவனுடைய வியாதி என்கிற ஒரு போர் ஜெயமாய் மாற்றப்பட்டது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு சாத்தான் எத்தனையோ வியாதிகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறான். சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நெருக்கத்தின் அனுபவங்கள், தோல்வி என்கிற அனுபவங்களை கொண்டு வருகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், கூப்பிடுகிற யாவருக்கும் தேவன் பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. கூப்பிடுகிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். பவுல் ஜெபம் பண்ணினார், விடுதலையை பெற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ சமூகத்தில் ஆவியானவரே என்னை மாற்றுமப்பா, என்னுடைய கரங்களை ஜெபிக்கும் கரங்களாக மாற்றுங்க, என் இரவெல்லாம் துதி நேரமாய் மாற வேண்டும் என்று தேவ பக்தன் கேட்பதை போல தேவ சமூகத்தில் ஆண்டவரே நான் உம்மை துதிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில தோல்விகள் மாறட்டும். ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில கட்டுகள் உடையட்டும். ஆண்டவரே நான் ஆராதிக்கிறேன், என் வியாதிகள் மாறட்டும் என்று கேட்டு பாருங்கள். நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமம் வந்தாலும் ஜெயத்தை கொடுக்கிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கரங்களை வைத்து சொல்லுவோமா ஹல்லேலூயா. முதலாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். கை யுத்தத்தில் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? தேவ சமூகத்தை தேட வேண்டும். வசனம் சொல்லியிருக்கிறது, நீங்கள் சும்மா இருப்பீங்க, உங்களுக்காக தேவன் யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு பார்க்கும் பொழுது கர்த்தர் யுத்தத்தை செய்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. நமக்கு எதிராக எத்தனையோ ஜனங்கள் எழும்பினார்கள், நமக்கு எதிராக எத்தனையோ பேர் எழும்பினார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் சந்தோஷமா கர்த்தர் வச்சிருக்கார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இதுவரை நடத்தினவர் ஈரியும் நடத்துவார். இரண்டாவதாக ஒரு காரியத்துக்குள்ளே நான் கடந்து சொல்லும்படியாக விரும்புகிறேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் விரல்களை யுத்தத்திற்கும். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில யுத்தம் வருதுன்னா ரெண்டாவது அனுபவம் விரல் என்ன சுட்டி காட்டுகிற தெரியுமா? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம்
18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சீனாய் மலையில் அவர் மோசையோடு பேசி முடிந்த பின் தேவனுடைய விரைனால் எழுதப்பட்ட கற்பலகையாகிய சாட்சியின் 2 பலகைகள் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். நல்லா கவனிங்க. மோசே சீனாய் மலை மேல இயேசுவை தேவனை தரிசிக்கும்படியாய் கடந்து செல்லுகிறார். 40 நாட்கள் பகல், 40 நாட்கள் இரவு, எந்த உணவும் இல்லை. ஆனால் தேவனை முகமுகமாய் தரிசிக்கும்படியாய் கடந்து சொல்லுகிறார். விரல் என்பது எதை சுட்டி காட்டுகிறது தெரியுமா? ஆண்டவர் மோசே கரங்களில் 2 தலைகளை கொடுக்கிறார். அதிலே தேவன் கொடுத்த சட்ட திட்டங்களை எழுதி வைத்திருக்கிறார். பொய் சொல்லாதிருப்பாயாக, தேவனுக்கு பிரியமில்லாமல் நடக்கிற வாழ்க்கையை விட்டுட்டு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற கட்டளைகளை தேவன் எழுதி கொடுத்தார். இன்னைக்கு யுத்தம் வருது, போராட்டம் வருது, பிரச்சனை வருது. தேவ பிள்ளைகள் செய்ய வேண்டியது 1000 சோத்திர பலி அல்ல, தேவ சமூகத்தில் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். பிறருக்கு துரோகம் செய்யக்கூடாது, கூட இருக்கிறவங்களுக்கு தீமை செய்யக்கூடாது, உண்மை உள்ள வாழ்க்கையை வாழணும், பொய் குற்றம் சாட்டக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார். இதெல்லாம் செய்துவிட்டு இந்த பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு, பாவமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு டெய்லி காலை எழும்பினோடனே எபினேசரே உமக்கு ஸ்தோத்திரம், எல்ஷடா உமக்கு ஸ்தோத்திரம், டெய்லி உட்காந்து 1000 ஸ்தோத்திர பலியை படிச்சுக்கிட்டு இருப்பான். ஆண்டவர் சொல்றாருப்பா, இதெல்லாம் விட்டுட்டு நீ எப்பொழுது என்னுடைய சட்ட திட்டங்களுக்கு, என்னுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறையோ, உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் வருகிற போர், உன் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனை, உன் வாழ்க்கையில் வருகிற சூழ்நிலைகளை விட்டுட்டு அவர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை தோற்று போயிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை தோல்விக்குள்ளே போயிட்டு இருக்குது. இன்னைக்கு மனுஷனால தோல்வி, உறவுகளால தோல்வி, எல்லா மனுஷனாலும் நிந்திக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடவில்லை, நான் உன்னை விட்டு கொடுக்கவில்லை, நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறேன். ஒரு ஜமீன்தார் ஒரு நாள் அந்த ஊர்ல இருக்கிற வாலிப ஆண்களுக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்தார். ஒரு அழகான ஒரு குளம், அதுல பயங்கரமான விஷப்பாம்புகள் இருந்தது. பார்த்து சொன்னாரு, எப்பா, யார் இந்த குளத்தின் இந்த கரையிலிருந்து அக்கறைக்கு நீங்கள் வருகிறீர்களோ அவர்களுக்கு நான் பரிசு கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். ஸோ முதல் பரிசு என்ன அப்படின்னா, 100 ஏக்கர் நிலத்தை தர்றேன் அப்படின்னார். சரி, உனக்கு 100 ஏக்கர் நிலம் விருப்பம் இல்லை அப்படின்னா, ரெண்டாவது அடுத்த ஆப்ஷன் வச்சிருக்கிறேன், 1000 ஆடுகளை தருகிறேன் என்று சொன்னார். சரி, 1000 ஆடு உனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நீ சொல்லுவேன்னா, மறுபடியும் சொன்னாரு, என்னுடைய மகளை திருமணம் செய்து தருகிறேன் என்று சொன்னார். அப்போ அங்கே இருக்கிற வாலிப ஆண்கள்லாம் வர்றாங்க. வாலிபர்கள்லாம் வந்து அந்த குளத்தை பார்க்குறாங்க. பார்த்தா பயங்கரமான பாம்பு, பயங்கரமான சர்ப்பம் உள்ள இருக்குது. பார்த்தோன்னே எல்லாரும் ஓடுறான். ஐயோ, இனி இந்த குளத்துக்குள்ளே நீந்தி அந்த பக்கம் போனால் உயிர் போயிடும், இவனுடைய 100 ஏக்கரும் வேண்டாம், இந்த 1000 ஆடும் வேண்டாம், அவனுடைய பொண்ணும் வேண்டாம், தப்பிச்சா போதுன்னு ஓடுறான். அப்போ வந்த எல்லாரும் ஓடிட்டாங்க. ஒரு நாள் திடீர்னு பார்த்தா ஒரு மனுஷன் அந்த குளத்துக்குள்ள பயங்கர ஸ்பீடா நீந்துறான். கடகடகடான்னு நீந்தி அந்த கரையில் இந்த கரைக்கு வந்துட்டான். இவருக்கு பயங்கர ஆச்சரியம், எப்படி இது நடந்தது? இதுவரைக்கும் யாரும் இதை கிராஸ் பண்ணி வரவில்லையே, எப்படி இவன் வந்தான் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறான். உடனேயே அவனை கூப்பிட்டு கேட்டார், அப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னான், ஐயா எனக்கு ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னா. மறுபடியும் கேட்டார், எப்பா இல்லை இல்லை, இது தாண்டி வந்தால் நான் பரிசு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறேன், நீ இந்த குளத்தை ரொம்ப அழகாக கிராஸ் பண்ணிட்ட, 100 ஏக்கர் தரட்டுமா? இல்லை இல்லை வேண்டாம் அப்படின்னா. இவர் நினைச்சார், ஒருவேளை 1000 ஆடுக்காக ஆசைப்படுவானோ அப்படின்னு யோசித்தார். எப்பா 1000 ஆடுகள் உனக்கு தர்றேன், வச்சுக்கிறியா? நோ, எனக்கு தேவையில்லை அப்படின்னா. மறுபடியும் கேட்டார், எப்பா சரி என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி தர்றேன், இப்பமா சந்தோஷமா போறியா அப்படின்னாரு. நோ, எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னா. இவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குளத்தை கிராஸ் பண்ணி வந்திருக்கிறான், ஜெயத்தை பெற்றிருக்கிறான், இவன் எதுவுமே வேண்டான்னு சொல்றானே அப்படின்னு யோசிச்சார். உடனே அவரை பார்த்து கேட்டார், சரி உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னான், ஐயா யார் இந்த குளத்துக்குள்ள என்ன தள்ளி விட்டானோ அவனை கண்டுபிடிச்சு தாங்க அப்படின்னு கேட்டான். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா.
இன்னைக்கு நிறைய நேரத்தில் மனிதர்களே நம்ம குளத்துக்குள்ள தள்ளி விட்டுறாங்க, பிரச்சனைக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவங்க தள்ளி விட்டாலும் பரவாயில்ல, உனக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை உனக்கு நான் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஜனங்கள், எத்தனையோ உறவுகள், நான் நம்பி இருந்தவங்க எல்லாரும் நம்மளை இன்னைக்கு குழியில தள்ளி இருக்கிறாங்க, சிங்க கெபியில தூக்கி போட்டிருக்கிறாங்க. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், ஆனாலும் நம்பிக்கை யாருங்க, அவர் இந்த உலகத்தை ஜெயித்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெயத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கு. சங்கீதக்காரன் குறித்து வேத புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது சவுல் தாவீதை தெள்ளப்பூச்சி வேட்டையாடுறது போல வேட்டையாடிட்டே இருக்கிறார். அப்ப யோசித்து பாருங்க எவ்வளவு கடினமான சூழ்நிலை. ஒரு நாள் சவுல் தாவீதுடைய கைகள்ல அகப்படுறார். அகப்படும் பொழுது தாவீதோடு கூட இருந்தவங்க சொல்றாங்க, எப்பா இதான் நல்ல சந்தர்ப்பம், அவரை காலி பண்ணிரும் அப்படிங்கிறாங்க. அப்போ சங்கீதக்காரன் மிக அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் மேல நான் கத்தியை வைப்பது அது தேவனுக்கு பிரியமல்ல. அந்த கமாண்ட்மெண்ட்டை நான் தாண்டி வாழ மாட்டேன். தேவன் வைத்திருக்கிற சட்டத்திட்டங்களை நான் ஓவர் கம் பண்ண மாட்டேன். தேவனுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிற கற்பனைகளை மீறி நான் காரியத்தை செய்யவே மாட்டேன். இன்னைக்கு அதை மீறினவங்க வாழ்க்கையில் இன்னைக்கு தோல்விகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. வெளியே நல்லா தான் இருக்கிறாங்க, ஆனால் இன்னைக்கு ஆழங்களை பார்க்கும் பொழுது இன்னைக்கு கதறி கொண்டு இருக்கிறார்கள். பிறருக்கு துரோகம் செஞ்சவன் இன்னைக்கு அழுதுட்டு இருக்கிறான். பிறருடைய வாழ்க்கையில் தவறான காரியத்தை செய்தவர்கள் இன்னைக்கு கதறிட்டு இருக்கிறாங்க, வெளியே தெரியல. ஆனால் ஆண்டவர் பார்க்கிறார். இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த மிக அழகான ஒரு வசனம் என்ன தெரியுமா? உன் சத்துருக்களுக்கு வருகிற காரியங்களை நீ காணும்படியாய் தேவன் செய்வார். உன் சத்துருக்கள் எவ்வளவோ பெரிய இருக்கிறாங்க. இந்த வருஷத்தில் நம்ம நினைச்ச, ஆண்டவரே நீர் இத்தனை வருஷம் பார்க்கலையாப்பா, 5 வருஷமா போராடிட்டு இருக்கிறேன், 5 வருஷமா கண்ணீரோட இருக்கிறேன், ஏன் நீர் பார்க்கவில்லை? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பார்க்கிற தேவன் மாத்திரமல்ல, செயல்படுத்துகிற தேவனாக இருக்கிறேன். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ ஆவியானவர் அவருடைய வல்லமையின் கரத்தினால நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், முதல் கை என்பது ஜெபத்தை கற்றுத் தருகிறது, விரல் என்பது அவருடைய சட்ட திட்டங்களை கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு காரியத்தை கற்றுத் தருகிறது. மூன்றாவது பார்க்கிறோம், படிப்பிக்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற தேவன் அவர். படிப்பிக்கிற தேவன்னா அவர் நம்முடைய டீச்சராக இருக்கிறார். அப்ப அவர் சொல்ற மாதிரி கேட்டாதான் யுத்தத்தில் பாஸ் ஆக முடியும். ஆண்டவர் தான் நமக்கு தலைவர். ஆண்டவர் சொல்றதை யாரு கேட்கிறோமோ அவங்க வாழ்க்கையில தான் வெற்றி கடந்து வரும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க, மனுஷன் சொல்றதை கேட்டுட்டு மனுஷன் பிரியப்படுற வழியிலே வாழுவாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, கர்த்தர் என்னுடைய மேட்பராக இருக்கிறார், அவர் என்னுடைய தலைவராக இருக்கிறார், நான் குறைந்து போவதில்லை, நான் குறைவு பட்டு போவதில்லை. ஆண்டவரை நம்பி இருக்கிற நான் நிச்சயமாய் விடுதலையை ஆண்டவர் எனக்கு தருவார் என்கிற ஒரு காரியத்தை நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். 2026க்குள்ளே வந்திருக்கிறோம். ஆண்டவரே என்ன செய்யணும்ப்பா, இந்த வருஷத்தில் நான் யார்கிட்ட என்ன பேசணும்? மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் பேச வேண்டாம், ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே எங்கே போகணும், நான் என்ன பேசணும், யாரோடு கூட என்னுடைய ஐக்கியத்தை வச்சிருக்கணும், எந்த இடத்துல நான் சேர்ந்திருக்கணும்ப்பா, நீர் கற்றுத்தாரும், நீர் காட்டுற பாதையில் நான் வருவேன். பிகாஸ் நீருடைய டீச்சராக இருக்கிறீங்க, என்னை வழிநடத்துகிற தெய்வமாக இருக்கிறீர். உம்மை மாத்திரம் நம்புகிறேன் என்று அவருக்கு பின்னாடி கண்ணை முடிச்சு நடந்துட்டோம்னா நிச்சயமாய் ஆரம்பம் கஷ்டத்தில் இருந்திருக்கலாம். 2026 இந்த வருஷத்துக்கு நடுவில் பிரச்சனை வரலாம், இந்த வருஷத்தின் நடுவில் போராட்டம் வரலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், வருஷத்தை நன்மையால் முடிச்சுட்டுவேன். இந்த வருஷம் முடிவில் சம்பூர்ணமாய் ஜெயத்தை கொடுக்க ஆவியானவர் வல்லமை உள்ளவராக இருக்கிற. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. தமிழில் ஒரு திருக்குறள் ஒன்று உண்டு, கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. ரொம்ப அழகான ஒரு திருக்குறள். இதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கற்க வேண்டியவை பிழையின்றி கற்க தகுந்த நூல்களை கற்ற பிறகு அதன்படி வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும்.
திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். கற்க வேண்டிய நூல்கள் வேத புஸ்தகத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். மனுஷன் பேசுறதை கேட்க வேண்டாம், வசனத்தை வாசிக்கணும். வாசித்த பிறகு வாசத்தோட விட்டுட்டு போகாம அதன்படி, அந்த வசனத்தின்படி, வார்த்தையின்படி யார் நடக்கிறாங்களோ அவர்களை தேவன் சொல்லுகிறார். யார் இரவும் பகலும் தேவ சமூகத்தை தேவ வசனத்தை வாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ரொம்ப அழகான ஒரு பெயர் ஆண்டவர் கொடுக்கிறார். அவர்களை பார்த்து சொல்லுகிறார், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னா தேவன் சொல்றதை மட்டும் கேட்போம். மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டாம். மனுஷன் சொல்றதை ஒன்றும் கேட்க வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு முழுமையா, ஆண்டவரே மனுஷன் சொல்றது இந்த வருஷம் நான் கேட்க மாட்டேன், நீங்க எனக்கு என்ன சொல்றீங்களோ, நீங்க பேசுற வசனத்தை, நீங்க எனக்கு சொல்லி கொடுக்கிற காரியத்தை நான் பின்பற்றி நடப்பேன் என்று தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் உங்கள் தலைவராக, உங்கள் மேட்பராக இருக்கும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேத புஸ்தகத்தில் ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். பிள்ளையற்று போனவன் தான், ஆனால் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்த தேவன் அவனை பார்த்து கேட்கிறார், அந்த பிள்ளையை பலியாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பலியாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எடுத்துக்கொண்டு போகிறான் மோரியா என்கிற ஒரு மலையின் மேலே. மோரியா என்பதற்கு மூல பாஷையில அர்த்தம் என்ன தெரியுமா? தேவன் என்னுடைய ஆசிரியர் என்ற அர்த்தம். ஆங்கிலத்தில் God is my teacher என்று எழுதப்பட்டிருக்கிறது. மோரியா மலை மேல போறாரு, ஆண்டவர் டீச் பண்றாரு, பிள்ளையை கொல்ல அப்படிங்கிறாரு. கத்திய தூக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உன்னை கடற்கரை மண்ணை போலவும் வானத்தில் எண்ண முடியாத நட்சத்திரங்களை போலவும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறாரு. அங்க ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து பலி கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அதே மோரியா மலையின் மேல தேவன் ஆபிரகாமுக்கு டீச் பண்றாரு. அதே மோரியா மலையின் மேல தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது மகனுக்கு சாலமோனுக்கு சொல்லுகிறார், அந்த மோரியா மலையின் மேல தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும். ஆபிரகாம் படித்தார், சாலமோன் கட்டி முடித்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம படிக்கிற நாட்களுக்குள்ள வந்திருக்கிறோம். தேவ சமூகத்தில் சொல்லும், ஆண்டவரே நீர் கற்றுத்தாருமாப்பா, ஆண்டவரே நீங்க எனக்கு சொல்லித்தாங்க ஏசப்பா, நீர் சொல்லித்தார வழியில நான் நடப்பேன் ராஜா. இந்த வருஷத்துல நீர் எனக்கு வைத்திருக்கிற திட்டங்களுக்கு பின்னாடி நான் நடந்து வர விரும்புறேன், என்னை ஆசீர்வதியும் என்று கேளுங்கள். அவர் சொல்லிக் கொடுப்பாரேயானால் உன்னை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க அவருடைய சமூகத்துல காத்திருப்பீங்கன்னா உங்க மேல சபையை கட்ட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வசனம் சொல்லியிருக்கிறது, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையில போராட்டம் வருவதில்லை. இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில கண்ணீர் வருவதில்லை. வந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நடந்ததெல்லாம் நன்மைக்காப்பா. நம்முடைய வாழ்க்கையில தோற்று போனாலும் தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் தோற்று போனாலும் நல்லதாப்பா. ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையை பிளான் பண்றது நான் அல்ல, என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி போகணும்னு வழி நடத்துகிற தெய்வம் நீங்க தான் ஏசப்பா. உங்களை நம்பி இருக்கிறேன், உங்களை விசுவாசிக்கிறேன், உங்களுடைய சமூகத்தை முழுசா நம்பி இருக்கிறேன். மனுஷரை நம்புறதை நான் ஸ்டாப் பண்றேன். நீங்க சொல்லுங்க, நான் செய்கிறேன். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்கள். நிச்சயமாய் தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த வருஷத்தில் நெருக்கங்கள் வந்தாலும் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை ஆண்டவர் தருகிறார். நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகளை மாற்றுகிறார். நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி தேவ சமூகம். சகோதரர் எபிசாம் மூலமாக பகிரப்பட்ட இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜெபம் தேவையா? நீங்கள் எந்த நேரத்திலும் 9952813788 என்ற எண்ணிற்கு எங்களை அழைக்கலாம். எங்கள் அதிகமான பிரசங்கங்கள் மற்றும் நேரடி ஆராதனைகளை லைவ் வர்ஷிப் காண யூடியூப் உள்ள எங்கள் சேனலை பாருங்கள். RHEMAMINISTRIESNGL. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.